வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடு அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய நாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது என்ன வகையான முடிவை எடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சிக்கல்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் இது இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இலங்கை நாட்டிலே எரிபொருள் பற்றாக்குறை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும் QR கோட் நடைமுறை இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஈஸ்டர் குண்டுதாரியை அம்பலப்படுத்தப் போவதாக உதய ஹம்பம்பில அறிவித்திருக்கிறார். அப்படியானால் இவருக்கு அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரி யாருன்னு தெரிந்திருக்கிறதா? இவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அத்தோடு புதன்கிழமைகள் இனி இலங்கையில் விடுமுறை நாளாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட உற்சவங்கள் ரத்து செய்யப்பட ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசு தகவல் திணைக்களம் என்ன வகையான தகவல்களை இப்பொழுது அறிவித்திருக்கிறது என்பனவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது காணொலிக்குள் வரலாம். 2 தினங்களாக காணொலிகள் பதிய முடியவில்லை. எனவே இன்று மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறேன். இனி தொடர்ச்சியாக காணொலிகள் வரும் என்று நம்புகின்றேன். பார்ப்போம். சரி, இப்பொழுது என்னவென்று சொன்னால், உலக நாடுகள் மத்திய கிழக்கு நாட்டிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நாடு சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகிறது. ஈரான் நாடும் தன்னால் இயலுமான வரைக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட முஜ்தபா கவானி காயமடைந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் வந்திருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இலங்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறிய தீவு எவ்வாறு இவற்றுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கப் போகிறது என்பதை ஆராய்வதாகத்தான் இன்றைக்கு இருக்கப் போகிறது. இலங்கையிலே பெட்ரோல் கையிருப்பில் இருக்கிறது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தேவையான அளவு பெட்ரோல் கையிருப்பிலே இருக்கிறது, அந்தரப்பட வேண்டாம் என்று மக்களுக்கு அறியப்பட்டிருந்தாலும் கூட கடந்த ஒரு கிழமைகளில் 1.5 மாதம் பாவிக்கின்ற பெட்ரோல்கள் தீர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பெட்ரோல் எங்கே சென்றிருக்கிறது? இவையெல்லாம் பதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பெட்ரோல் பதுக்கலை இல்லாமல் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாக அரசாங்கம் எடுத்த ஒரு முயற்சி தான் மீண்டும் இந்த QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த QR கோட் நடைமுறை வருகிறது என்று அறிந்தவுடன் அவை தொடர்பாக ஒரு போலி வெப்சைட் உருவாக்கப்பட்டு அந்த வெப்சைட் இப்பொழுது மக்கள் மத்தியிலே உலாவ ஆரம்பித்திருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு ஒரு சவாலானதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட அவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவை ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் 2021 ஆண்டு நாட்டிலே பணம் இல்லாத காரணத்தினால் பெட்ரோல் வாங்குவதற்கு நாட்டில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு காரணமாகத்தான் இந்த QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. 2021 ஆண்டு தொடக்கம் 2022 வரைக்கும் அந்த நடைமுறை ஓரளவுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதன் பிற்பாடு அந்த QR கோட் நடைமுறை இல்லாமல் போயிருந்தது. அதன் பிற்பாடு பலர் தங்கள் வாகனங்களை விற்றிருப்பார்கள் அல்லது வாகனங்களை கைமாற்றி செய்திருப்பார்கள். இப்படி இருக்கின்ற அந்த ஃபைல்கள் ஒன்றும் அப்டேட் பண்ணப்படாமல் இருக்கிறது. அதே வேளையில் புதிதாக பலர் வாகனங்களை கொள்வனவு செய்திருப்பார்கள். புதிய வாகன ஓட்டுநர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பார்கள். புதிய லைசன்ஸுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவைகளுக்கெல்லாம் ஒரு பெரும் சவால் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இவையெல்லாவற்றையும் அரசாங்கம் சீர்தூக்குகின்ற வகையிலே வெப்சைட்டை அறிவித்திருக்கிறார்கள். அவற்றிலே சென்று தங்களது தரவுகளை பதிவேற்றம் செய்து அந்த QR கோட்டை அவர்கள் தரவிறக்கலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இலங்கையில் பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பெட்ரோல் பதுக்கப்பட்டிருக்கிறது. அதிகூடிய விலைக்கு அவற்றை விற்பனை செய்யலாம் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இலங்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இல்லை, பெட்ரோல் வந்து கொண்டு இருக்கிறது என்று. பெட்ரோல் வந்து கொண்டிருக்கிறது, இலங்கைக்கு பெட்ரோல் வழங்கப்படும். இப்படி இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சனி ஞாயிறு தினங்கள் தான் அரசாங்க ஊழியர்களுக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது புதன்கிழமையும் அரச விடுமுறையாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட இந்த அளவை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களது வேலைகளை பார்ப்பது மிக சிரமமானது என்பதை கருத்திலே கொண்டு அரசாங்கம் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. இனி 4 நாட்கள் மட்டுமே அரசாங்க வேலைகள் இனி இடம்பெறப் போகின்றன. பலருக்கு இது அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் என்றும் கருத்துக்கள்
தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாக சற்று அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர இப்பொழுது அரசாங்கத்தால் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. மே மாதம் வருகிறது, மே தினம் வருகிறது. எனவே அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட பல்வேறுபட்ட நிகழ்வுகள் யாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்றும், கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுமாறும், ஆலய உற்சவங்களிலெல்லாம் நாங்கள் மின்சாரத்தை போட்டு மின் விளக்குகளை போட்டு பெரும் பந்தா காட்டுகின்ற தலைவர்களாக இப்பொழுது இருப்போம். எனவே அவற்றுக்கும் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டிலே பஞ்சம் ஏற்பட போகிறது என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். அது தனியே இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற கனடிய தேசத்திலே பெட்ரோல் கிட்டத்தட்ட $2 வந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனாலும் இந்த பெட்ரோல் விலையை தீர்மானிப்பது அந்தந்த நாடுகள் அல்ல. எனவே உலகத்தோடு சேர்ந்து ஓடுகின்ற வகையிலே பெட்ரோலும் விலையும் ஏறிக்கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. பெட்ரோல் விலையேறினால், அதாவது எரிபொருட்கள் விலையேறினால் சகலது விலைகளும் ஏற்றமடையும், உணவுகளின் விலைகளும் ஏற்றமடையும். அதே வேளையில் இலங்கையிலே தனியார் இந்த போக்குவரத்து சேவைகள் 50% குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு பெட்ரோலை வழங்கப்படுகிறது. வைத்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை நேரமும் வைத்தியர்களுக்குரிய அந்த சலுகைகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களது பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்பட வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் இருப்பது என்று சொல்லப்படுகின்ற பிரிவினருக்கு இந்த பெட்ரோல்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பெட்ரோல் மாத்திரமல்ல, எரிபொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் இதனால் மீன்பிடிகளும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மீன்பிடிப்பவர்களுக்கும் மானிய அடிப்படையிலே அவர்களுக்கும் அந்த பெட்ரோலோ அவர்கள் பாவிக்கிற மண்ணெண்ணெயோ மிக குறைந்த விலையிலே வழங்கப்பட வேண்டும் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சரி, அடுத்தபடியாக இந்த வளைகுடா யுத்தம் ஆரம்பித்த காலம் தொடக்கம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சொல்வது தனியே இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகள் மட்டுமல்ல, இது உலகத்தையே போட்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நெத்தனியாகு இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அவர் இல்லை என்றே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் கடந்த 13ஆம் தேதி அவர் தனது சோசியல் மீடியாவிலே தோன்றி அவர் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பான கருத்துக்களை அவர் முன்வைத்துக் கொண்ட வழியில் அவருக்கு 6 விரல்கள் இருக்கின்றன. இவை செயற்கை நுண்ணறிவு கொண்டு AI மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை சமூக ஊடகங்களூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. உங்கள் பலருக்கு தெரியும் இந்த சமூக ஊடகங்கள் எவ்வாறு சமூகத்திலே தாக்கம் செலுத்துகின்றன என்று. இந்த சமூக ஊடகங்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை தீர்மானிக்கின்றவையாக இப்பொழுது மாறி இருக்கின்றன. பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது சமூக ஊடகங்களிலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற சமயத்தில் இந்த பிரதமர் எங்கே என்கின்ற கேள்வி சமூக ஊடகங்களிலே எழுந்ததை தொடர்ந்து அவரது சமூக ஊடகத்திலே தோன்றிய அவர் உண்மையில் அவர் அல்ல என்றும், அது செயற்கை நுண்ணறிவு கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி என்பது போன்றும் கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஒரு காணொளி ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர் ஒரு தேநீர் கடையிலிருந்து கோஃபி குடிப்பது போன்று ஒரு காணொளி வெளியிடப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பார்க்கின்ற வழியில் அதுவும் AI மூலம் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டதாக செய்தி ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இப்பொழுது எது நிஜம் எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்பொழுது AI காணொளிகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேலுக்கு சார்பான ஊடகங்கள் அவை தொடர்பான கருத்துக்களை வெளியிட மறுத்திருக்கின்றன என்பதை விட அங்கே ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார், பிழையான கருத்துக்களை பகிர்கின்ற ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிற நிலைமையில் பெஞ்சமின் நெத்தனியாகு எங்கே என்று பார்த்தால், ஒரு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் பெஞ்சமின் நெத்தனியாகு இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற அவரது கட்டிடத்தை காட்டியிருந்தார். அந்த கட்டிடம் தரைமட்டமாகி போயிருந்த காணொளிகளை அவர் காட்டியிருந்தார். அதன் பிற்பாடு அந்த ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலே வந்திருக்கிறது. அப்படியானால் பெஞ்சமின் நெத்தனியாகுக்கு என்ன நடைபெற்றது? ஏன் அவர் இதுவரைக்கும் கருத்துக்களை தெரிவிக்க ஊடகங்களுக்கு வரவில்லை என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஈரான் சார்பு ஊடகங்கள் பெஞ்சமின் நெத்தனியாகு தங்கள் தாக்குதலில் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே ஈரானில் இருக்கின்ற அதியுச்ச தலைவர் அவர் எங்கே?
மொச்சபா கவானிக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்று ஊடகங்கள் பல்வேறுபட்ட ஊகங்களை வெளியிட்டு வந்திருக்கின்றன. மொச்சபா கவானிக்கும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தாக்குதலிலே அவர் 1 அல்லது 2 கால்களை அவர் இழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கால் இழந்திருப்பதாக இப்பொழுது ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் கல்லீரலும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான படைத்தளபதி தான் இப்பொழுது ஈரானை வழிநடத்துகிறார் என்றும், மொச்சபா கவானி ரகசியமாக தனி விமானம் ஒன்றிலே இவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே ரஷ்யாவில் வைத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தனி கண்காணிப்பிலே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் இன்றைக்கு ஊடகங்களிலே பேசப்பட்டு வந்திருக்கின்றன. இதேவேளையில் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 11ஆம் தேதி உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து இந்த போட்டியை நடத்துகின்றன. இந்த போட்டியிலே ஈரான் பங்கு பெற்றுவது அவர்களுக்கு சாதகமாக அமையாது என்பது போன்றும், அவர்கள் தங்கள் உயிர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டுகின்ற தொனியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனாலும் நாங்கள் ஈரான் உலக கால்பந்தாட்ட அணியினரை வரவேற்கிறோம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் ஈரான் அறிவித்திருக்கிறது, தாங்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் இடம்பெற இருக்கின்ற அந்த போட்டியிலே பங்கு பெற இருக்கிறோம் என்கின்ற தகவலை அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இதேவேளையில் ஹோமோஸ் நீரிணை முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஹோமோஸ் நீரிணை வழியாக 22 கப்பல்கள் இந்தியாவுக்கு வர இருக்கின்றன என்கின்ற தகவல் இப்பொழுது இந்திய அரசாங்கம் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு வருகின்ற அந்த கப்பலிலே நிச்சயமாக எரிபொருள் இந்தியாவை வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எண்ணெய்களின் விலைகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக இலங்கையிலே பொருட்களின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெயினால் தான் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இவைகள் யாவுமே இனி இவற்றிலே தாக்கம் செலுத்தப்பட போகின்றன என்பது போன்றும் வணிகம் மற்றும் கூட்டுறவு அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதே வேளையில் அடுத்து வருகின்ற விடயம்தான் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உதயஹம்மம்பில நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே உதயஹம்மம்பில தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால், தான் எதிர்வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள் ஈஸ்டர் குண்டுதாரியை அடையாளப்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவரது சட்டத்தரணி என்ற ரீதியிலே அவரை சென்று நான் சந்தித்த வேளையில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளிலே அவரிடம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவரிடம் எந்த விதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு அல்ல என்பது உதயஹம்மம்பில போன்றவர்களுக்கு புரியவில்லை போல் தெரிகிறது. எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் காணாமல் போனமை தொடர்பாகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே இதுவும் ஒரு நாடகமாகத்தான் இருக்கிறது என்றும், இவற்றினுடைய பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவைகள் தொடர்பான தகவலை தான் வெளியிடப் போகிறேன் என்பது போன்றும் இன்றைய தினம் அவர் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்பதை. இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஈரான் இன்றைய தினம் தனது அதி உச்ச ஏவுகணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏவுகணை ஒன்றை இஸ்ரேல் நோக்கி இன்றைய தினம் ஏவி இருக்கிறது. செஜில் 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் ஈரான் பாவித்த ஏவுகணைகளில் இருப்பது திரவம் தாங்கியவையாக காணப்பட்டிருக்கின்றன. இவை என்ன செய்ய போகின்றன என்றால், திண்மங்கள் நிறைந்ததாக இந்த ஏவுகணைகள் இருக்க போகின்றன. டான்சிங் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த ஏவுகணை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிக குறுகிய ஒரு காலத்திலே இவற்றை தயார்படுத்தி முடியும். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த திரைப்படங்களிலே நீங்கள் பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும், ஒரு ஏவுகணையை கொண்டு வந்து அவற்றை நிறுத்தி அதனை சரியாக இயக்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பது பலருக்கு புரிந்திருக்கும். இது மிக மிக குறுகிய காலத்திலே துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடியதும், எதிரி நாட்டவர்கள் சூதரித்துக் கொள்வதற்கிடையில் இலக்குகளை மிக தாக்கிவிடக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் ஈரான் உருவாக்கி இருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு திறமை இந்த ஏவுகணையில் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஏவுகணைகள் ஏவுகின்ற வேளையில் அவற்றை எதிர்ப்பதற்குரிய ஏவுகணைகள் அங்கே அந்தந்த நாடுகளிலே நிறுவப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் ஏமாற்றிவிட்டு வழித்தடங்களை மாற்றி சரியான இலக்கை சென்று அடையக்கூடிய வல்லமை பொருத்திய ஒரு ஏவுகணையாக இந்த ஈரானின் தயாரிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இஸ்ரேல் படைகளுக்கு ஒரு சவாலானதாக அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால், டான்சிங் மிசைல் என்று சொல்லப்படுவது எதற்கென்று சொன்னால், இவை திசை மாறி செல்லக்கூடியவை, ஒரு குறிப்பிட்ட இலக்கிலே பயணிக்க முடியாதவை. எனவே இவற்றை குறிவைத்து சுடுவதென்பதும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதென்பதும் முடியாத ஒரு காரியமாக இஸ்ரேலிய படைகளுக்கு
அமையப் போகின்றன. இந்த ஏவுகணையிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற திண்ம குண்டுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் வானத்திலே வெடித்து பல்வேறுபட்ட திசைகளுக்கு பிரியக்கூடியனவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பிரிகின்ற வழியில் ஒரு முழு இராணுவ முகாமையை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற திண்ம குண்டுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் வானத்திலே வெடித்து பல்வேறுபட்ட திசைகளுக்கு இவை பிரியக்கூடியனவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பிரிகின்ற வழியில் ஒரு முழு இராணுவ முகாமையை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையை ஈரான் ஏவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய தினம் அந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது. ஏவப்பட்ட இந்த ஏவுகணையிலிருந்து 9 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாய் நோக்கி ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் இந்த தாக்குதலிலே இன்று துபாய் விமான நிலையம் அருகே இருக்கின்ற ஒரு இடத்திலே ஈரானால் ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் இதனால் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்றும் பல்வேறுபட்ட தீ விபத்துக்கள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றன என்றும் இதனால் முன்கூட்டிய பாதுகாப்பு கருதி விமான சேவைகள் யாவும் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. துபாய் மீது தொடர்ந்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சத்திலே அங்கிருக்கின்ற விமான நிலையங்கள் யாவும் இன்றைய தினம் பூட்டப்பட்டிருக்கின்றன என்றும் இவ்வாறு வந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி வானத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாட்டிலே அமெரிக்காவால் அமைக்கப்பட்டிருக்கின்ற தாக்குதல் தளங்களை உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்று தகவல்கள் ஈரானால் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த தாக்குதல்கள் ஈரானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் ஈரான் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க சார்பு தாக்குதல் தளங்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் பார்க்க போனால் மத்திய கிழக்கு நாட்டிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்களை நோக்கித்தான் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இது மக்களை பாதிக்காது என்றாலும் கூட மக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. தனியே அங்கு மாத்திரமல்ல உலகெல்லாம் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது என்கின்ற மனநிலை அனைவர் மனங்களிலும் இப்பொழுது பதிந்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. பார்ப்போம். உலகத்தோடு சேர்ந்து நாங்களும் ஓட கற்றுக்கொள்வோம். என்ன நடைபெற்றாலும் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு எதுவும் தீங்குகள் இடம்பெறாமல் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன். நீங்களும் பிரார்த்தியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.